ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம போறது ஒரு கிராமத்துல 18 வயசு நிரம்பிய ஜிலேகா என்ற ஒரு பெண்மணி வாழ்றாரு. அவருக்கு 18 வயசுலயே கல்யாணம் ஆகுது. கல்யாணமாயி அவருடைய கணவர் ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யறாரு, ஒரு இடத்துல வேலை செய்யறாரு. ஆனா சொற்ப சம்பளத்துல சம்பளம் ரொம்பவே கம்மியா இருக்கு. இதனால அவர் சோர்ந்து போறாரு. ஏன்னா அவங்க குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு அந்த சம்பளம் போதுல. இதனால அடிக்கடி அவருடைய கணவர்கிட்ட சண்டையிட்டே வருவாரு. அதாவது சம்பளம் பத்தல, வேற ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவருடைய கணவரோ, இல்லம்மா நான் இந்த கம்பெனில பல வருஷம் வேலை செய்யறேன், வேற இடத்துல எங்க போனாலும் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு யாரு வேலை தருவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் படிக்காம இருக்கிறதால எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, எனக்கு வெளில எங்கேயும் வேலை கிடைக்கல, அதனால கிடைக்கிற வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் அவ புலம்பிட்டே இருக்கா. இப்ப நாட்கள் ஓடுது, அவ கர்ப்பமாவரா. அவ மேலும் அவருடைய கணவர்கிட்ட சொல்றா, அதாவது இப்ப தற்போது ஒரு குழந்தை வரப்போது, செலவும் அதிகரிச்சுட்டே வருது, இதுக்கு மேல செலவு கட்டுப்படுத்த முடியாது, அதனால கண்டிப்பா வருமானத்துக்கு ஏதாவது வரி சொல்லுங்க அப்படின்னும் அவர் சொல்றா. நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா அதே வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப ஒரு குழந்தையும் பிறந்துருது. இப்ப குழந்தைய வளர்க்குறா. ஆனாலும் அந்த குழந்தைக்கு மருத்துவ செலவு அப்படி இப்படி செலவு, அவருடைய செலவு அதிகரிச்சுட்டே வருது. இப்ப திரும்பவும் அவருடைய கணவர்கிட்ட, இந்த சம்பளம் போதாது, என்னால செலவு கண்ட்ரோல் பண்ண முடியல, குழந்தைக்கு மருத்துவ செலவு, வீட்டு செலவு, சாப்பிட்ற செலவு, துணிமணி அப்படின்னு செலவு ஓவர் ஆயிட்டு இருக்கு, வேற ஏதாவது ஒரு வேலை தேடி போங்க அப்படின்னும் அவர் சொல்றா. இப்ப அவர் சொல்றாரு, நான் எங்கேயாவது திருட போனதா, எனக்கு திருட கூட தெரியாது, பொய் சொல்லவும் தெரியாது, நான் எங்க போய் வேலை வைப்பேன், எனக்கு யாரு வேலை தருவாங்க, இந்த வேலையை விட்டு நான் எங்க வேலைக்கு போறது அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல அவளும் எரிச்சலாவரா. அவருடைய கணவர் எரிச்சல் அடைஞ்சு கத்துறாரு. சம்பளத்தை வச்சு எப்படி வந்து குடும்பத்தை நடத்த முடியுமோ அப்படி நடத்த அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப காலங்கள் ஓடுது, 2வது குழந்தையும் பிறகுது. தற்போது மகன் பிறந்திருக்கான். இப்ப மகன் பிறந்தோடனே அவனுடைய செலவு இன்னும் அதிகரிக்குது. இப்ப மகளுக்கு பள்ளிக்கூடம் சேர்த்தாவணும், ஸ்கூல் சேர்த்தாவணும். இப்ப தன்னுடைய கணவர்கிட்ட ஸ்கூல் சேர்க்கறதுக்கு எங்கேயாவது பணம் பாருங்க, இதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னும் அவர் சொல்றா. அவருடைய கணவரோ, சரி நான் முயற்சி பண்றேன், நான் எங்கேயாவது வெளில பணம் பார்க்கறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதுக்கு அவருடைய மனைவியோ, நீங்க ஏதாவது வேற வேலைக்கு போ, அப்படி இல்லைன்னா உங்களுடைய முதலாளிட்ட சம்பளத்தை ஏத்தி கேளு அப்படின்னும் அவர் சொல்றா. அப்ப அவன் சொல்றான், நான் சம்பளத்தெல்லாம் ஏத்தி கேட்க முடியாது, ஏன்னா என்னுடைய முதலாளி கோபக்காரர், அவர் திடீர்னு கோபப்பட்டு என்னை வேலையை விட்டு நீக்கிட்டா வர சம்பளமும் வராம போயிடும், அப்புறம் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு அவர் ரொம்ப அமைதியாகிறா. வர சம்பளமும் போயிடுச்சுன்னா இன்னும் நிலைமை மோசமாயிடும் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறா. இப்ப காலங்கள் ஓடுது. அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்லயே ஒரு பெண்மணி வச்சுக்கிறா. அந்த பெண்மணி ஒரு விதவை, அவளுக்கு 2 குழந்தை இருக்கு. ஆனாலும் அவ நல்லா வாழ்ந்துட்டு வரா. அந்த பெண்மணி தையல் மிஷின் வச்சு துணி தச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த பெண்மணி வீட்டுக்கு ஜிலேகா போறா. அவ பேரு பாத்திமா. இப்ப பாத்திமாவிட்ட எப்படி வாழ்க்கை ஓடுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நட்பு வச்சுக்கிறா. ஆனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்திமா எப்படி அவருடைய குடும்பத்தை சமாளிக்கிறா அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிறா. அதாவது பாத்திமா துணி தச்சு அதன் மூலியமா வர வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைகளையும் குடும்பத்தையும் கவனிக்கிறா அப்படின்றத புரிஞ்சுக்கிறா. இந்த இடத்துல தான் அவளும் தானும் இந்த மாதிரி தையல் மிஷின் வச்சு குடும்பத்தை நடத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு அவன் நினைக்கிறா. இந்த இடத்துல தான் பாத்திமாவிட்ட போயிட்டு, என்னால குடும்பத்தை சமாளிக்க முடியல, குழந்தைகளுக்கு சரியான உணவு கொடுக்க முடியல, துணி உடையெல்லாம் கொடுக்க முடியல, குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு வேற சேர்த்தாச்சு, எங்களுக்கு செலவு கட்டுப்படுத்த முடியல, எனக்கு துணி எப்படி தைக்கிறதுன்னு நீ கத்துதான், நான் கத்துக்கிறேன் அப்படின்னும் இதன் மூலமா குடும்ப செலவை கொஞ்சம் சரி பண்ணும் அப்படின்னும் அவன் சொல்றான். இதுக்கு பாத்திமாவும் சம்மதிக்கிறா. சரி, இந்த டெய்லர் வேலை ரொம்ப சுலபமான வேலை தான், கத்துக்கிறது ரொம்பவே ஈஸி, அதனால நீ சீக்கிரமே கத்துக்கிட்டு நீ சீக்கிரமே உடைய வீட்டுல தைக்கலாம் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் அவள் தான் துணி தைக்கிறதுக்காக கத்துக்க போறா. அதாவது காலையில பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஜிலேகா பாத்திமா வீட்டுக்கு போறா. அங்க போயிட்டு துணி தைக்கிறா. கொஞ்ச நாள் இப்படி அங்க கத்துட்டு இருக்கா. இப்ப முதலா ஜிலேகா ஒரு துணியை வந்து தைக்கிறா. அதுவும் ஒரு சுடிதார் தைக்கிறா. தச்சு முடிச்ச பிறகு அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். இவ்வளவுதானா, இவ்வளவு ஈஸியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. உடனடியா தன்னுடைய வீட்டுக்கு வரா. தன்னுடைய கணவர்கிட்ட முதலா நான் ஒரு துணி தச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னும் அவ சொல்றா. இதை கேட்டு அவருடைய கணவர் எந்த ஒரு ஆட்சிமேனும் தெரிவிக்கல, சந்தோஷமும் தெரிவிக்கல, தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தல. அவர் அமைதியா இருக்காரு. இந்த இடத்துல அவர் கேட்கிறாரு, இப்படி நீ துணி தச்சிட்டு இப்படி போயிட்டு இருந்தா யாரு குழந்தைகள் கவனிக்கிறது, யாரு சாப்பாடா இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. அவ எதுவுமே சொல்லல. இந்த இடத்துல சரி அப்படின்னு இவ துணி தைக்கிறதுக்கு துணிஞ்சிட்டா, அதாவது முடிவெடுத்துட்டா. இதுக்கு பிறகு இவளிடம் எதுவும் பேசி என்ன பேசினாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல ஜுலேகாவோட கணவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராரு. ஜுலேகா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வீட்டுல துணி தைக்கிறா. முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் துணி வந்தாலும் பணம் கொஞ்சமா வருது. கொஞ்சம் நாட்கள் ஆவாவ அந்த கிராமம் முழுவதும் இவரோட பேர் பரவுது. நல்லாவே கஷ்டப்பட்டு நல்லா துணி தைக்கிறா அப்படின்ற பேரு எல்லாத்துக்குமே தெரியுது. இந்த இடத்துல நிறைய பேரு ஜிலேகாவிடம் துணி தராங்க. அவ படிப்படியா நிறைய பேருக்கு தச்சு தரா. இப்ப அவளுடைய வாழ்க்கை மேம்படுது. அதே சமயத்துல அவளுக்கு கொஞ்சம் கடனும் இருக்கு. இப்ப குடும்ப செலவை ஓரளவு சமாளிக்கிறா. இப்ப அவளோட வீட்டுக்கு வாடகை உயர்த்தியாச்சு. பொருட்கள் எல்லாமே விலை உயர்ந்துச்சு. அப்பயும் அவளால செலவு கட்டுப்படுத்த முடியல. இந்த இடத்துல தான் வாடகை அதிகமானதால அவ வேற ஒரு சின்ன வீடா பார்த்து போறான். இப்ப சின்ன வீடா பார்த்து போய் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி அதுல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு அவன் முடிவு பண்றான். இரவு பகல் பாராம கடுமையா உழைக்கிறான். ஆனாலும் அவளுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகுது.
இந்த இடத்துல தான் மருத்துவரிடம் போறாங்க. அவன் ரத்த அழுத்த நோய்க்கு ஆளாயிருப்பது தெரியுது. மருத்துவர்கள் இந்த மாதிரி இரவும் பகலமா வேலை செய்யாதீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னும் அவர் அறிவுரை சொல்றாரு. இந்த நேரத்துல ஜிலேகாவும் கர்ப்பம் ஆகுறா. இப்ப 3வது குழந்தையும் பெத்துறா. கொஞ்சம் ஓய்வு எடுத்து அவளுடைய உடலை சரி பண்றா. இப்ப 3வது குழந்தையும் அவளுக்கு வருது. இப்ப 3 குழந்தையாச்சு. பெரியவள் 4ஆம் வகுப்பு படிக்கிறா, நல்லவன் 2ஆம் வகுப்பு. 3வது ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதால அவளுக்கு இன்னும் வேலை அதிகமாகுது. இப்ப அதே போல வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குடும்ப சும்மா அதிகமானதால அவ இரவும் பகலும் வேலை பார்த்துட்டு குழந்தைகளை கவனிக்காம விட்டுறா. அதே நேரம் கணவனையும் கவனிக்கல. இப்ப கணவர் வராரு. கணவர் தான் குழந்தைய கவனிச்சுக்கிறாரு, சாப்பாடு சமைக்கிறாரு, எல்லா வேலையும் கணவர் தான் செய்யறாரு. ஜுலேகா துணி தைக்கிறதுலே முழுவதும் தனது கவனத்தை செலுத்துறா, ஆழமா சிந்திக்கிறா, அதுலயே முழு மூச்சா இருக்கிறா. இப்ப கணவர் என்ன சொன்னாலும் அவ கேட்கறதே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கா. குழந்தைகளை சுத்தமா கவனிக்காம அக்கறையை காட்டாம அவ போக்கு போயிட்டு இருக்கா. இப்ப கணவர் எதுவுமே சொல்ல. ஒரு நாள் திடீர்னு ஜுலேகாவோட உடல்நிலை பாதிக்கப்படுது. அதாவது மூச்சு விடுறதுல அவளுக்கு சிரமமாவது. மெதுவா வீட்டுக்கு மெதுவா நெஞ்சு தடவிட்டு அவ படுக்கைக்கு போறா. அன்றைய இரவு படுத்துங்கிறா. இப்ப மறுநாள் எழுந்திருக்கிறா. அதே போல நெஞ்சில ஏதோ பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு. அவ எழுந்திரிச்சு போய் கிச்சன்ல தண்ணி குடிக்கிறான். தண்ணி குடிச்ச அடுத்த நிமிஷம் அவ சுருண்டு கீழே விழுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய கணவர் அங்க கிச்சனுக்கு வராரு. கிச்சனுக்கு பாக்குறாரு, தன்னுடைய மனைவி மயங்க கிடக்கிறத பாக்குறாரு. இப்ப அவரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆகுறாரு. ஜுலேகா ஏந்திரி அப்படின்னு கத்துறாரு. ஆனா ஜுலேகா ஏந்திரிக்கல. இப்ப அவருடைய மனைவி இறந்துட்டதை அவர் உணர்றாரு. உடனடியா அவங்க எல்லோருமே அழுகுறாங்க. அதாவது ஜுலேகாவோட கணவர், அவருடைய 3 குழந்தைகளும் அழுவுது. ஆனாலும் ஜுலேகா ஏந்திரிக்கல. ஜுலேகா கண்ணாடி அணிகிறா. அவருடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்குது. இப்ப அவருடைய உடல்ல அவருடைய கணவரோட பயங்கரமா பலவீனமாகுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடல்ல மோசமாயிட்டு இருக்கு. சொந்த பந்தம் எல்லார்ட்டையும் சொல்றாரு. எல்லாரும் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜுலேகாவை பத்தி பல பேர் புகழ்ந்து பேசுறாங்க. அதாவது ஜுலேகா ரொம்ப கஷ்டப்பட்டவ. அவ கஷ்டப்பட்டு தன்னுடைய 3 குழந்தைகளை காப்பாத்தினா. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவரை நம்பாம அவ துணி தச்சு இந்த அளவு குழந்தைய காப்பாத்திருக்கா அப்படின்னும் எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. பல பேரும் பல விதமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு பெண்மணி ஜுலேகாவை குளிப்பாட்டுறாங்க. இப்ப குளிப்பாட்டிட்டு அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. எல்லாரையும் ஒரு முறை பார்க்க சொல்றாங்க. பாக்குறாங்க. பார்த்த பிறகு உடனடியாக ஜுலேகாவை ஒரு பெட்டியில் எடுத்து வச்சு தூக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப 4 பேர் தூக்குறாங்க. ஆனாலும் டன் கணக்குல எடை கூடி இருக்கு. அவங்களால தூக்கவே முடியல. இப்ப என்ன காரணம் நம்மளால தூக்க முடியல அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் தூக்கிட்டு வச்சிடுறாங்க. ஒரு 10 இளைஞர்கள் கூப்பிட்டு திரும்பவும் தூக்குறாங்க. அவங்களால அசைக்க கூட முடியல. எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சி. இப்ப எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஜுலேகா செஞ்ச பாவம் தான், அவன் எல்லா பாவமும் சேர்ந்து அவன் இந்த அளவுக்கு அவருடைய உடல்ல உறைஞ்சிருக்கு, அதனாலதான் தூக்க முடியல அப்படின்னும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவருடைய கணவருக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இந்த இடத்துல அந்த ஊர்ல ஒரு பெரியவர் இருக்காரு. அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு ஜுலேகாவோட கணவர் விவரத்தை எல்லாமே சொல்றாரு. அதாவது, ஐயா, என்னுடைய மனைவி யாருக்கும் எந்த துன்பமும் செய்யல, யாருக்கும் எந்த பாவமும் செய்யல, அவ ஒரு உன்னதமானவ, ஆனா அவளுடைய உடலை நாங்க தூக்கவே முடியல, என்ன காரணம் ஐயா அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஏதாவது பாவம் செஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும், ஏதாவது நினைச்சு பாருங்க, அவ என்ன பாவம் செஞ்சா, நீங்க என்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்பதான் ஜுலேகாவோட கணவர் சொல்றாரு, ஐயா, நான் ஒரு தோட்டத்துல வேலை செய்யறேன், இப்ப என்னுடைய மனைவி துணி தச்சிட்டு இருக்கா, துணிகள் எல்லாம் தச்சு எங்களுடைய குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல ஏதாவது அவ தவறு செஞ்சாலா அப்படின்னு அவர் கேக்குறாரு. அப்பதான் சொல்றாரு, ஐயா, அவ ஒரு சின்ன தவறு தான் செஞ்சா, ஆனா அது அந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை. என்னன்னா, எங்களையும், அதாவது அவளுடைய குழந்தை மேல அக்கறை இல்லாம எங்களுடைய குழந்தைய நான் தான் கவனிச்சுக்கிட்டேன். அதே போல எனக்கும் சாப்பாடை சமைக்காம என்னையும் கவனிக்காம இருந்தா. அவளுடைய அன்பு எனக்கு கிடைக்கும். நான் நிறைய நாள் ஏங்கியிருக்கேன், ஆனா எதுவுமே கிடைக்கல. ஆனா ஒரு இடத்துல எல்லாம் மீறி என்னை அடிக்க கூட பாஞ்சா, அடிச்சா. ஆனா அதெல்லாம் தாங்கிட்டு நான் குடும்பத்தை நடத்தினேன். ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்பதான் அந்த பெரியவர் விஷயம் இதுதான், அவ செஞ்சது உங்களுக்கு பாவம், உங்க குழந்தைங்களுக்கும் உனக்கும் மிகப்பெரிய பாவம் செஞ்சிருக்கா, பாவத்துக்கு இதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆணுமே இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடாது, அவங்களை கவனிக்காம இருக்கக்கூடாது, அதே நேரத்துல அவங்களுக்கு எந்த துன்பமும் செய்யக்கூடாது. உன்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தைகளுக்கும் உனக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கா, அதுக்கு எல்லாமே அந்த பாவம்லாம் தீரணும்னா அவள்கிட்ட உட்காந்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு ஜுலேகா முன்னாடி இவர் போய் உட்காந்துக்கிட்டு, ஜுலேகா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னும், நீ செஞ்சது பெரிய பாவம் இல்ல, எங்களையும் குழந்தைகளையும் சரி கணக்கெல்லாம் பரவாயில்ல, நாங்க மன்னிச்சிட்டோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அங்க உள்ளவங்க எல்லாமே இந்த சின்ன தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜுலேகாவை தூக்குறாங்க. அப்படியே ஒரு பூ போல அப்படியே மேல வரா, எந்த ஒரு வெயிட்டும் இல்ல, அதிகமா வெயிட் இல்ல. இப்ப நேரா சுடுகாட்டு போறாங்க. அதே போல கல்லறையில அடக்கம் பண்றாங்க. ஆனா அடக்கம் பண்றதுக்கு அந்த குழியை பாக்குறாங்க. குழியில ஒரு தேலும் ஒரு பாம்பும் பயங்கரமா சீறிட்டு வெளில வருது. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த நேரத்துல தான் அந்த பெரியவர் சொல்றாரு, அதாவது இந்த தேலும் பாம்பும் இவருடைய கணவர் மன்னிக்கல அப்படின்னா இதெல்லாம் இங்கேயே இருந்திருக்கும். நல்ல வேளை இவருடைய கணவரும் இவருடைய குடும்பம் மன்னிச்சதால அதெல்லாம் வெளியே வந்துச்சு. இதுக்கு மேல ஜுலேகாவோட உடலுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நம்ம வச்சு மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சு மூடிடுறாங்க. இப்ப எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கணவர் அவருடைய குழந்தைய பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓகே நண்பர்களே, அதாவது எத்தனையோ வீடுகள்ல பெண்கள் ஆண்களை அடிக்கிறாங்க, ஆண்களை கவனிக்காம
துன்புறுத்துறாங்க. அதே போல குழந்தைகளையும் துன்புறுத்துறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பாவங்களை செஞ்சா அவங்களுக்கு மிகப்பெரிய பாவம் வரும்ன்றத இங்க கவனிக்கணும். இந்த வீடியோ எப்படி மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.